கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. லூக்கா சுவிசேஷம் 21:11-12 நாம் வாசிக்கிறோம். பஞ்சம் என்று கடைசி நாட்களிலே கடந்து வரும் என்று சொல்லி, அந்த பஞ்சம் ஆகார குறைவினால் அல்ல, தண்ணீர் பஞ்சத்தினால் அல்ல, அது வசன பஞ்சம் என்று முதல் நாள் தியானித்தோம். இரண்டாவது நாள் அன்பின் பஞ்சம் என்று தியானித்தோம். இன்றைய தினத்திலே ஐக்கியத்தின் பஞ்சம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3 வரை வாசிப்போமானால், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொன்னார். இந்த கடைசி காலத்திலே இப்படி கொடிய சுபாவங்கள் ஜனங்களுக்குள்ளே கடந்து வருவது நிமித்தம் there is no fellowship, ஐக்கியமே இல்லை. இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் சுபாவ அன்பில்லை, தற்பிரியராய் துரோகிகளாய் துணிகரமாய் இருமாப்புள்ளவர்களாய் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோட ஐக்கியம் இருக்குமானால் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. இரண்டாவது, குடும்ப வாழ்க்கையிலே ஐக்கியம் இல்லை, சபை வாழ்க்கையிலே ஐக்கியம் இல்லை. ஏன் ஐக்கியம் இல்லை? இப்படிப்பட்ட பணப்பிரியராய் சுயநலவாதிகளாய் வீம்புக்காரராய் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாய் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் சுபாவ அன்பில்லாதவர்களாய் இணங்காதவர்களாய் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போனால்தான் தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும், குடும்பத்திலே ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும், சபை மக்களுக்குள்ளே ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:42 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எதிலெல்லாம் ஐக்கியப்படணும்? அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், ஜெபத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பம் பிட்குதலில் அதை உறுதியாய் நாம் அந்யோன்யத்தில் நாம் தரித்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எல்லாமே செல்ஃபிஷாக இருக்காங்க, சுயநலவாதிகளாய் காணப்படுகிறார்கள். அப்பொழுது எப்படி ஒரு எழுப்புதல் உண்டாகும்? ஐக்கியம் இருந்தால்தான் எழுப்புதல் உண்டாகும். பிலிப்பியர் 4:2-3 வாசிக்கும் போது, இன்னைக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும்போது தான், ஒரு ஜபத்தில் ஐக்கியம் இருக்கணும், ஊழியம் செய்வதில் ஒரு ஐக்கியம் இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஐக்கியம் இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒருமனப்பாடு இருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் செழிக்கும். பிள்ளைகள் நல்ல ஒரு வாழ்க்கையை முன்மாதிரியாய் பெற்றோர்கள் ஐக்கியத்தோடு வாழ்ந்தால்தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். பிலிப்பியர் 4:2-3 வாசிக்கும் போது, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்கிற ஒரே சிந்தை யாருக்கு? எயோதியாலும் சிந்திக்கையாலும் புத்தி சொல்லுகிறேன், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அநேக சகோதரிகளும் சகோதரர்களும் அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஒரே சிந்தையாய் இருந்து ஊழியம் செய்தபடினால், அந்த சுவிசேஷ வேலைக்கு தங்களை அர்ப்பணித்ததினால் அவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமானால் உனக்குள்ளே ஒரே சிந்தை, ஏக குணம், ஒருமனப்பாடு, ஒரே ஊழியத்தை செய்ய ஒரு மனதோடு தரிசனத்தோடு இணைந்து செய்யக்கூடிய இருதயம் இருக்கணும்.
ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் குடும்ப வாழ்க்கையிலே சபைகளுக்குள்ளே குறைந்து இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாய் சொல்லுகிறார், எல்லாரும் எருசலேமின் மேல் வீட்டிலே தரித்திருங்கள், 50வது நாள் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படும். இதோ நான் கடந்து போய் பரிசுத்தாவியை உங்களிடத்திலே அனுப்புகிறேன், அவர் உங்களிடத்திலே வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் கலிலேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் ஒருமனப்பட்டு 120க்கும் மேற்பட்ட சீஷர்கள் ஒருமனப்பட்டு மேல் வீட்டிலே காத்திருந்ததினாலே, அந்த ஒருமனப்பாடு இருந்ததினாலே தான், அந்த ஐக்கியம் இருந்ததினால தான் பரிசுத்த ஆவியானவர் பலத்த கிரியைகளோடு கூட இறங்குவதை நாம் பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவர்களெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது கூடி இருந்த இடம் அசைந்தது. இன்றைக்கு இடம் அசையணும்னா நீங்கள் ஒருமனப்படணும். 3வது நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பஸ்கா பண்டிகை அன்றைக்கு யாக்கோப்பை ஏரோது கொன்று விட்டார். தொடக்கமும் மரணம், முடிவும் மரணம்தான். ஆனால் பேதுருவை அடுத்த பஸ்காவிலே கொல்ல வேண்டும் என்று சிறையிலே வைக்கிறார்கள். சபையார் விழித்து கொண்டார்கள். சபையாரெல்லாம் மார்க் என்ற தாயுடைய சகோதரியுடைய வீட்டிலே சேர்ந்து ஜெபிக்கும் போது இரவெல்லாம் ஜெபித்தார்கள். என்ன ஜெபித்திருப்பார்கள்? பேதுருவை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அந்த ஜெபம், அந்த ஐக்கிய ஜெபம். சிறைசாலைக்குள் தேவதூதனை அனுப்பி கர்த்தர் பேதுருவை விடுவித்து அந்த ஜெப வீட்டிற்கு கொண்டு வந்து நிறுத்தினதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு வேதத்திலே நாம் எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, 10 நீதிமான்கள் இருந்தால் கூட உன் பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன். அன்றைக்கு சோதோம் கொமோராவிலே லோத் குடும்பத்தை விடுவிக்கும்படி ஆபிரகாம் ஜெபமணின போது 10 நீதிமான். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற தெருவிலே, நீங்கள் இருக்கிற ஏரியாவிலே 10 குடும்பங்களாவது நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். 10 குடும்பங்கள் ஐக்கியப்பட்டு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது எத்தனை அழிவு அந்த பகுதியிலே வந்தாலும் உங்கள் பகுதியை அழியாமல் கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஒரு எறும்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த எறும்புக்கு ஒரு சின்ன ஆகாரம் கிடைத்த உடனே அந்த எறும்பை நாம் சோம்பேறி சுறுசுறுப்புக்கு சொல்லுகிறோம். ஆனால் நான் அதுக்கு ஒருமனப்பாட்டுக்கு தான் சொல்லுவேன். ஆத்ம பாரம் அந்த எறும்புக்கு எவ்வளோ இருக்குது பாருங்க. ஒரு சின்ன பிஸ்கெட் கிடைச்ச உடனே அந்த எறும்பு எவ்வளவு. ஒரு நாள் நான் ஊழியம் முடிச்சுட்டு 2 மணிக்கு வந்தேன், பசி. அப்பொழுது ஒரு பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டு ஒரு சின்ன கீழே துணிக்கை பிஸ்கெட் விழுந்து விட்டது, கிரம்ஸ். உடனே எறும்பு கடிக்க ஆரம்பித்தது. என் ரூம் ரொம்ப நீட்டாக வச்சுப்பேன், என்ன எறும்பு கடிக்கிறதேன்னு சொல்லி பார்க்கும்போது கீழே இருந்து அந்த ஏசி வரைக்கும் எறும்பு சாரையாய் கடந்து போய் கொண்டிருந்தது. ஐயோ, எறும்பு எப்படி வந்தது என்று சொல்லி நான் யோசிக்கும் போது திடீரென்று எனக்குள்ளே ஒரு எண்ணம். படுக்கும்போது ஒரு எறும்பு கூட இல்லை. ஆனால் அந்த சின்ன ஒரு குட்டி கடுகளவு இந்த பிஸ்கெட்டுக்கு ஒரு 150 எறும்புக்கு மேலே எப்படி? அதுக்கு ஒரு செல்ஃபோனும் கிடையாது, அதுக்கு ஒரு மாஸ்டரும் கிடையாது. ஆனால் இந்த இருட்டில் எப்படி அந்த சின்ன பிஸ்கெட்டுக்கு இத்தனை எறும்பை சேர்த்துருச்சு? இன்னைக்கு அந்த எறும்புக்கு அவ்வளோ பாரம் இருக்குமானால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து நாம் எவ்வளவு பாரப்பட வேண்டும்? அந்த கிரம்ஸை கொடுப்ப இத்தனை எறும்பை சேர்த்திருக்கின்றால் நம்ம கையில் இன்னைக்கு எல்லாமே இருக்குது, செல்ஃபோன், பணம், வாகனம் எல்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த ஆத்துமா பாரம் இருக்கிறதா? அந்த ஐக்கியம் இருக்கிறதா? இன்றைக்கு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஐக்கியத்திலே பஞ்சம். அந்த நாட்களிலே கூடி 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 ஜெபித்தார்கள். இடங்கள் அசைந்தது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்தோனேஷியாவிலே கூட எல்லாரும் சேர்ந்து ஒரு 12 மணி, 1 மணியிலிருந்து 2 மணி அந்த லன்ச் டைமில் ஜெபிப்பார்களாம். எல்லா சகோதரிகள், அது முஸ்லீம் கண்ட்ரி. திடீரென்று ஒரு நாள் அவர்கள் ஜெபித்த ஆலயத்தின் மேலே தீ பற்றி எரிந்ததாம். தீ அணைப்பெல்லாம் வந்து தண்ணீர் விட்டு அணைக்க பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் தீ அணையவில்லை. ஆனால் ஒரு சின்ன காரியம் கூட சேதமாகவில்லை. தீ அணையவில்லை, அந்த சர்ச்சுக்கு சேதமும் இல்லை. இவர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். உடனே கதவை தட்டி உள்ளே என்ன சத்தம் என்று பார்க்கும்போது அங்கு ஒரு 300 பெண்கள் செபித்து கொண்டிருந்தார்களாம், கைகளை உயர்த்தி. அவர்களுக்கு அந்த தீ எரிகிறது கூட தெரியாது. அப்பொழுது அவர்கள் கேட்டார்களாம், இப்படி தீப்பற்றி எரிகிறதே, ஆனால் இந்த இடத்துக்கு ஒரு சேதமும் இல்லை, உங்களுக்கும் ஒரு சேதமும் இல்லை, எங்களால் அணைக்கவும் முடியவில்லை என்று சொல்லும்போது அவர்கள் கண்ணுக்கு அந்த தீ தெரியவே இல்லை. இவர்களுக்குள்ளிருந்தாத அக்னி பற்றி எரிந்தது. இதுதான் அந்த இந்தோனேஷியாவிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளிட்டார்.
அநேக முஸ்லிம்ஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்குமானால் ஒரு குச்சை உடைச்சிடலாங்க, ஆனால் ஒரு பண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸை உடைக்கவே முடியாது. இன்றைக்கு நீ தனிமையாக இருக்கிறது காட்டில் சேர்ந்து சேர்ந்து நீ சபை கூடி வரும்போது ஜெபிக்கும் போது எந்த சத்துருடைய வல்லமை உன்னை மேற்கொள்ளாது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கூடி ஜெபிக்கும் போது அந்த ஒருவனப்பட்டு ஜெபிக்கும் போது சில வேளையில் நீங்கள் கூட எங்களுடைய சபையிலே சொல்கிறேன், நாங்கள் பெண்களெல்லாம் சேர்ந்து நல்ல வெள்ளிக்கிழமை தோறும் ஜெபிப்போம். சிலர் ஜெபத்தில் சோர்ந்து போய் விடுவார்கள். அவர்கள் தங்களுக்காக ஜெபிக்கிறதை விட்டு விடுவார்கள் கூட. எவ்வளோ நாள் ஜெபித்தேன், எனக்கு ஒரு பலனும் இல்லை. ஆனால் ஒரு கூட்டம் அந்த ஜெப குறிப்புக்காக ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அந்த கூட்டத்தினாருடைய ஜெபத்தின் நிமித்தம் இவர்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஐக்கியப்படணும், ஒருமனப்படணும். குடும்பத்திலே கணவன் மனைவி குடும்ப ஜெபத்திலே ஐக்கியப்படணும். பிள்ளைகளோடு ஐக்கியப்படும் போது அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய தேசத்திலே சீக்கிரம் நாம் காண்போம். இன்றைக்கு அந்த ஐக்கிய பஞ்சம் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. ஒரு கணவன் மனைவி, கணவனுக்கு இஷ்டமான நேரத்தில் ஜெபம் பண்ணுறது, மனைவிக்கு இஷ்டமான தேமத்தில் ஜெபிக்கிறது, பிள்ளைகள் வருவதில்லை ஜெபத்திற்கு, வேலை ஒர்க் அட் ஹோம் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு வெறும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருகிறது. அப்பொழுது எப்பொழுது எழுப்புதல் வரும்? அந்த நாட்களிலே ஐக்கியம் இருந்தது. ஆண்டவருடைய எழுப்புதலும் பற்றி எரிந்தது. கண்களை மூடி ஜெபிப்போமா? நாம் ஐக்கியப்படுவதற்காக எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே கூட கர்த்தாவே அப்பா, ஐக்கியத்தின் பஞ்சம் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, எங்கள் சபை வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்துடக்கூடாது அப்பா. அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது முதல் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் எல்லாரும் போய் எருசலேமிலே மேல் வீட்டரிலே கூடி இருங்கள், பரிசுத்த ஆவி உலகத்திலே வருவார், நீங்கள் பலனடைவீர்கள் சொன்னீர். அவர்கள் ஐக்கியப்பட்ட போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வல்லமையாய் ஊற்றப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோமே. அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்ததை பார்க்கிறோமே. பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது கூடி ஜெபித்தது நிமித்தம் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு பெரிய விடுதலையை நாங்கள் பார்க்கிறோமே சாமி. அப்பா, பிலிப்பியரை வாசித்தோமே, அன்றைக்கு சகோதரிகளும் சகோதரர்களும் அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்தது நிமித்தம் அவருடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டது. அப்பா, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா, அந்த ஒருமனப்பாட்டை தாரும். எந்த விதத்திலும் அப்பா சுபாவன்பில்லாய், சுயநலவாதிகளாய், வணங்காதவர்களாய், துரோகிகளாய், ஆண்டவரை துர்க்குணம் உடையவர்களாய், ஆண்டவரே அப்பா தாய் தகப்பன்மாரை மதிக்காதவர்களாய், கீழ்ப்படியாதவர்களாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு ராஜா, சபை கூடி வரும்போதெல்லாம் குடும்பத்திலே நாங்கள் கூடி கூடி ஜெபித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை செய்யும். இந்த ஐக்கிய பஞ்சம் எந்த விதத்திலும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உம்மோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்திலே நாங்கள் ஆண்டவரை விழுந்து போகாதபடி குடும்பத்திலே ஒரு ஐக்கியம், சபைக்குள்ளே ஒரு ஐக்கியம், சமுதாயத்திலே ஒரு தேசத்திலே ஒரு ஐக்கியத்தோடு ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.